ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரு பயிற்சி 2025 மே மாதம் குரு பயிற்சி ஆகுது. ஸோ இந்த குரு பயிற்சியால் யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாங்குகிற யோகம், யாருக்கெல்லாம் சொந்த வீடு கட்டுற யோகம் உண்டு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு சொந்த வீடு வாங்கி ஆகணும், இல்லை ஒரு சொந்த வீடு எப்படியாவது கட்டி ஆகணும் அப்படின்ற ஆசைகள் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே ஆசை இருந்தாலும் அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாருக்குமே கிடைக்குதா அப்படின்னா இல்லை. ஒரு சில காலகட்டத்தில் ஒரு சில நபர்களுக்கு கிடைக்குது. ஸோ இது காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் இருக்கக்கூடிய தன்மைகள். ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குது, 4ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் சொந்த வீடு உங்களால் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதில் குறிப்பாக வாங்கிறதுக்கு எப்போ வாய்ப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் குரு பகவானுடைய முக்கியமான பலன் வருது. அதாவது பொதுவாகவே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயம், எந்த ஒரு சுபகாரியம் நடக்கிறதா இருந்தாலும் குரு பலன் வந்துடுச்சா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அந்த ஜாதகத்தில் நமக்கு எப்போ குருபலன் வருதோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தர் சொந்த வீடு வாங்கணும் இல்லை கட்டணும் அப்படின்னு ஆசை இருக்குது, கையில் பணமும் இருக்குது, அப்பையும் ஏன் வாங்க முடியல அப்படின்னா அப்போ குருபலன் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது சில பேர் சொல்லலாம், கையில் காசு இருந்தால் வீடு வாங்கிடலாமே சார் அப்படின்னு. ஆனால் யதார்த்தம் அது கிடையாது. நிறைய பேர்கிட்ட கையில் பணம் இருக்குது, பணத்தை வச்சுட்டு கூட கையில் இருக்கிற பணத்தை வச்சு ஒரு வீடு வாங்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க ஒரு ஊரில் வேலை பார்க்குறாங்க. ஸோ எந்த ஊரில் ஃப்யூச்சரில் செட்டில் டவுன் ஆக போகிறோம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி சரி நம்ம ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தால் கூட அதற்குண்டான பொருளாதார வசதி பல பேருக்கு வருது. ஸோ இதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணால் கூட நம்ம ஜாதகத்தில் குருபலன் எப்போ வருதோ அப்போ தான் ஒரு சொந்த வீடு வாங்க முடியும். ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி, இந்த 2025 மே மாதம் ஆகக்கூடிய குரு பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு, எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு சொந்த வீடை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது இதில் முதன்மையானது மீன ராசி, மீன லக்னக்காரங்களுக்கு. ஏன்னா இப்போ குரு பயிற்சி ஆகிறதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆகும். அதாவது வீடை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீடு ரொம்ப முக்கியமான பாவம். 4ஆம் வீட்டில் கோச்சார குரு பார்வை இருக்கும்போதோ இல்லை கோச்சாரத்தில் குரு போகும்போதோ தான் சொந்த வீடு வாங்கிறதுக்கு, அல்லது ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் கொஞ்சம் ஆல்டர்னேஷன் பண்ணி பக்கத்தில் ரூம் கட்டுறது, மாடியில் வீடு கட்டுறது, அந்த மாதிரி ஏதாவது வேலைகள் வீட்டில் நடக்கணும்னா கூட குருவுடைய சம்பந்தம் கோச்சாரத்தில் வரும். அந்த கோச்சாரத்தில் எப்போ குரு வராரோ அப்போ தான் நம்ம வீட்டையே தொட முடியும். ஸோ இப்போ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு குரு வரார். ஸோ இந்த மேலேருந்து அடுத்த வருஷம் மிட்டு வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். ஸோ இந்த ஒரு 1 இயர் கண்டிப்பாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொந்த வீடு வாங்கிறதுக்கு அல்லது வீடு ஏதாவது புதுசாக கட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது நடக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பொறுத்து இருக்கு. குருபலன் உண்டு. அதாவது குருபலன் வந்துட்டாலே நம்ம கையில் பணம் இருக்கோ இல்லையோ, ஏதோ பல பேர் பார்த்தீங்கன்னா கை ஃபுல் கேஷ் இருக்கும். கையில் இப்போ நீங்கள் வீடு இங்கே இருக்குது அப்படின்னா ஒரே பேமெண்ட்டில் கொடுத்துட்டு வாங்க முடியும். அந்த மாதிரி ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களால வீடு வாங்க முடியல. ஒரு சில நபர்களுக்கு பேக்கெட்டில் ஒன்றுமே இருக்காது. இது ஒரு லோன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கூட லோனுக்கு முதல்ல ஒரு டவுன் பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கே கையில் பணம் இருக்காது. அதை கூட வெளியில் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கடனை வாங்கி அந்த மாதிரி ஒரு டவுன் பேமெண்ட் கொடுத்து பேங்க்கில் லோன் எடுத்து வீடை வாங்கிப்பாங்க. ஸோ அதுதான் விஷயம். அதாவது பணம் இருந்தால் கூட சில பேரால் வீடு வாங்க முடியறதில்ல. பணம் இல்லாமலே
சில பேரால் வீடை வாங்க முடியுது. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க எந்த காலகட்டத்தில் முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் முக்கியம். ஸோ இப்போ மீனத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய முழு சப்போர்ட் உண்டு. நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அந்த குரு சப்போர்ட் இருக்கும்போது நம்ம அந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறோம்னா டெஃபினட்டாக நடக்கும். ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் கோச்சார குரு இருக்கிறதுனால இந்த 1 வருடம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் வீடு சம்பந்தமான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக முயற்சி எடுங்க. சொந்த வீடு உண்டு, உறுதியாக உண்டு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது யாருக்குங்க டைம் நல்லா இருக்குது அப்படின்னா, கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கும் சொந்த வீடு வாங்கிறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. சரி, மீனத்தை பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் குரு வரார், வீடு கிடைக்கும்னு சொல்கிறீங்க. ஆனால் கடகத்துக்கு குரு 12ல் தானே இருக்கார். குரு மறைஞ்சிட்டாரே, ஸோ அவர் எப்படி வீடை கொடுப்பார் அப்படின்றது தான் கேள்வியாக இருக்கும். அதாவது கடகத்தில் 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் குருவுடைய 5ஆம் பார்வை, அந்த ஸ்பெஷல் திருஷ்டி தான் முக்கியம். குருவுக்கு 3 பார்வைகள் உண்டு, 5, 7, 9. குரு தான் இருக்கிற வீட்டை விட தன்னுடைய பார்வைக்கு பலம் ரொம்ப அதிகம், ரொம்ப பலமான பார்வையாக இருக்கும். எல்லா சுபகாரியமும் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை தான் கொடுக்கும். அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் என்ன மாதிரியான பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி, அங்கே குரு பார்க்கும்போது ஒரு லெவலுக்கு அந்த தோஷத்தோட தாக்கத்தை அதிகப்படியாக குரு தடுப்பார். ஸோ அந்த மாதிரி குருவுடைய பார்வைக்கு ரொம்ப முக்கியத்துவம். ஸோ அந்த குரு இப்போ எங்கே பார்க்குறாரு அப்படின்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ சுகஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுகத்தை கூட்டுவார், ஏற்றுவார். அதுதான் விஷயம். சுகம்னா என்ன? ஒருத்தர் சாதாரண ஒரு சைக்கிளில் போயிட்டு இருக்காருன்னா அவருக்கு ஒரு பைக்கு கிடைச்சாலே அடுத்த கட்ட வளர்ச்சி, ஒரு சுகம் கிடைக்குது. ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கிறவர் ஒரு காரு வாங்கினார்னா அடுத்த கட்ட சுகம். பெருசாக வெயிலில் மழையில் நனைஞ்சிட்டு போகாமல் காரில் போட்டு ஒரு பாட்டை ஏதாவது கேட்டுட்டு போயிட்டு வரலாம் வண்டி எடுத்துட்டு. ஸோ அந்த மாதிரி அவருடைய சுகம் ஒருபடி மேலே. அதே மாதிரி தான் இவ்வளவு நாள் வாடகை வீட்டில் இருந்தவங்க இப்போ சொந்த வீடு போகிறதுக்கு இந்த குருவுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுடைய சுகத்தை ஏற்றுங்க. நீங்கள் சொந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாலே போதும், எடுக்கக்கூடிய முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் குருவுடைய பலம் இருந்து டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்தது யாருக்குங்க டைம் நல்லா இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு சொந்த வீடு வாங்குற யோகம் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, குரு இருக்கிறது தொழில் பாவத்தில். இப்போ தொழில் பாவத்தில் 10ஆம் இடத்துல வரார். இந்த 10ஆம் இடத்துல இருந்து குரு எங்கே பார்க்குறாரு? 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசியோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ தொழில் பாவத்தில் இருக்கும்போது தொழில் இம்ப்ரூவ்மெண்ட்டு நடக்கும். அதாவது ஒரு நல்ல ப்ரொமோஷன், சேலரி ஹைக்கு, இல்லை வழக்கமாக ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறார், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா பிஸ்னஸில் இதற்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு வருமானம் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி பொருளாதார உயர்வு தொழில் ரீதியாக கண்டிப்பாக குரு கொடுப்பார். 10ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு கொடுப்பார். ஸோ அப்போ குருவோட பார்வை எங்கே விழுது? அந்த தொழில் ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுனாலே அடுத்த கட்டம் அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணலாம், என்ன நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த குருவுடைய 7ஆம் பார்வையும் சுகஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுடைய பார்வை அடுத்த கட்டம், அடுத்தது என்ன ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், ஏதாவது வீடு கட்டலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் அதிக தோணாது. அந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எண்ணத்தை அதிகமாக கொடுக்கும். ஸோ அந்த எண்ணத்தை அதிகம் கொடுக்கும்போது கையில் பணமும் இருக்குது, அதை ஈஸியாக செயல்படுத்துறதுக்கும் குரு முழு சப்போர்ட் கொடுப்பார். ஸோ அதனால் கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கும் சொந்த வீடு வாங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது யாருக்குங்க டைம் நல்லா இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் சொந்த வீடு வாங்குற யோகம் உண்டு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். காரணம் என்னங்க? அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி, குரு மறைய போகிற அஷ்டமஸ்தானம் விருச்சிகத்துலேருந்து 8ஆம் வீட்டில் தான் குரு போகிறார். ஸோ விருச்சிகத்துக்கு குருவுடைய பார்வை கிடையாது.
ஆனாலும் எப்படி வீடு வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்துக்கு பார்வை இல்லை தான், அது யதார்த்தம். ஆனால் குருவுடைய 9ஆம் பார்வை, பாக்கிய பார்வை எங்க விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்கிய பார்வை விருச்சிக ராசியோட 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் விழுது. ஸோ அது என்னங்க பாக்கிய பார்வை அப்படின்னா, முன் ஜென்மத்தில் நாம் செஞ்ச நல்வினைகள் தீவினைகள்னு சொல்லிட்டு 2 வினைகள் இருக்கு. ஸோ அதை நல்வினைகளோட எல்லா நல்ல பலன்களையும் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல பூட்டி வைக்கிறாங்க. பேங்க் லாக்கர் மாதிரி வச்சுக்கோங்க. அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். ஸோ அந்த பாக்கியம்ன்றது அதுதான். ஸோ அந்த பாக்கியஸ்தானத்தில் ஒரு சில நல்ல கிரகங்கள் போகும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ அதுதான் யதார்த்தமான விதி. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த குருவுடைய பார்வையிலேயே பாக்கிய பார்வை இருக்கு. அந்த 9ஆம் திருஷ்டி குருவுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த கிரகமுமே கிடையாது. எதனால வேற எந்த கிரகத்துக்கும் இல்லாம குருவுக்கு மட்டும் அந்த 9ஆம் பார்வை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ ராசிக்கும் சரி, காலபுருஷ லக்னத்துக்கும் சரி, குரு தான் 9ஆம் வீட்டு அதிபதி, பாக்யாதிபதி. ஸோ அந்த ஒரு காரணத்தால தான் குருவுக்கு அந்த பாக்கிய பார்வை உண்டு. ஸோ குரு தன்னுடைய 9ஆம் வீட்டு பார்வையால எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வருடம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் எல்லாத்துக்குமே குருவுடைய முழு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்தாவது முயற்சி எடுத்தாலே போதும். ஒரு விருச்சிக ராசி இல்லை விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க ஏதாவது சொந்த வீடு வாங்கணும் அல்லது சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தாலே போதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி முழுக்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த ராசி இந்தந்த லக்னக்காரங்களுக்கு தான் இந்த 2025 குருவுடைய பார்வையால் குரு பலன் முழுக்க சொந்த வீடு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.